பிரைஸ் தி லார்ட். பாருங்க, மத்தேயு 25:13 நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களை அழைத்து செல்லவும், அதே போல பார்க்கும் பொழுது சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களையும் தேவனை மறுதலிக்கிறவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படி வரும்பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு நொடியிலே மறுரூபமாக்கப்படுகிற அந்த வேலைக்காக கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார். அவர் சொல்கிறாரு, நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதபடினாலே விழித்திருங்கள். பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தை எதை உணர்த்துக்குதுன்னா, நமக்கு எச்சரிப்பாக இருக்கும்படி உணர்த்துகிறது. நாம் உணர்ந்து உணர்வடையும்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி அது உணர்த்துகிறது. சில தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் பேசும்போது நம்ம அதுக்கு முழு மனசோடு கீழ்ப்படியணும். ஏன்னா இது எச்சரிக்கின்ற வார்த்தைகள், உணர்வடையும்படி செய்யப்படுகிற வார்த்தைகள், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்க போகிற தேவனுடைய வார்த்தை. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு உண்மையாக நம்ம செவி கொடுக்கணும். ஐயோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் வரும் நாளையாவது நாழிகையாவது நம்ம என்ன பண்ண முடியாது, ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, அறியாதபடினாலே நம்ம என்ன பண்ணுமா, எப்பொழுதும் விழித்திருக்கணுமா. சரிங்களா? பாருங்க, லூக்கா 21வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். நல்ல கவனிங்க. இப்போ நம்ம இந்த வேடர்கள் மிருகங்களை பிடிப்பதற்கும் பறவைகளை வேட்டையாடுவதற்கும் கண்ணிகளை வச்சிருப்பாங்க. அது யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. மிருகங்களுக்கு தெரியாது, பறவைகளுக்கு தெரியாது. எந்த இடத்துல எப்போ வச்சுருக்காங்க, எந்த நேரத்தில் வச்சுருக்காங்க தெரியாது. அதனால் அது என்ன பண்ண, அந்த கண்ணியில் என்ன பண்ணுவான், சிக்கிக்கொள்ளும். மிருகமானாலும் பறவையானாலும். அதே போல் பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல, சரிங்களா, அந்த நாள் வரும். எந்த நாள்? தேவனுடைய வருகை இருக்கும். அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? அதிலே பார்த்தீங்கன்னா லூக்கா 21:34 வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு. இன்னைக்கு நம்முடைய யோசனை, எண்ணங்கள், வாழ்க்கையின் முறைகள், வாழ்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் எதை நோக்கி இருக்கிறதுனா, சரிங்களா, இந்த உலகத்தை குறித்த கவலை, பாரம், சரிங்களா, பெருந்திண்டி, வெறி, இதில் தான் என்ன இருக்குன்னா நம்ம மூழ்கி இருக்கிறோமே தவிர, ஆண்டவருடைய வருகை ஒரு கண்ணியை போல் இருக்கும். அது எப்போ நடக்கும், எப்போ வரும், எந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு தெரியாதபடினாலே விழித்திருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வோ, அந்த பயமோ, எச்சரிப்போ இந்த நாட்களிலே மேக்சிமம் 99% கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது.
அவங்களுடைய நோக்கம், எண்ணம், ஓட்டம் எல்லாமே எதை நோக்கினா தெரியுமா ஓடிட்டுருக்குது? உலகத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்குது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயங்கள் எப்படி இருக்கணுமா? பெருந்தினினால் வெறி கொள்ளக்கூடாது, லௌகீக கவலையினால் பாரம் அடையக்கூடாது. நீங்கள் நிலையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 36வது வசனம் சொல்லுது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. நீங்கள் அந்த முழு அதிகாரத்தையும் வாசிக்கும் போது தேவனுடைய வருகையில் என்னென்ன நடக்க போகிறது என்பதை தெளிவாக போட்டிருக்கு. அப்போது இது எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் எதற்காக தெரியுமா அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்திற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்காக மாத்திரமே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வேறு ஒன்றுக்கும் கிடையாது. சரிங்களா? உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு, பாவங்களுக்கு தக்கதாய் தேவன் செய்யாமல் சரி கட்டாமல் இருப்பதற்கு, நமக்கு கிருபையை கொடுத்ததற்கு, நமக்கு பலனை கொடுத்ததற்கு, இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ செய்கிறதற்கு, இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூரணமாய் கொடுக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஒரே ஒரு, நீங்களும் நானும் நீங்களும் நானும் எதை சுதந்திரித்து கொள்ளணும்? சொல்லுங்க. நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும். வேற எதுக்காகவும் ஆண்டவர் இப்படிப்பட்ட தயவையும் இரக்கத்தையும் நமக்கு கொடுக்கல. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் என்ன பண்ணோம்? நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதுதான் தெய்வாதி தெய்வத்துடைய நோக்கம். சரிங்களா? அதை மறந்துட்டு இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேறு காரியங்களில் உலக கவலைகளில் பாரம் அடையாதபடிக்கு, சரிங்களா, நம்ம என்ன பண்ணக்கூடாது? லௌகீக கவலையினால் இந்த உலகத்தில் வாழாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கும் வருகிற அழிவுக்கும் இந்த தேவன் சொல்லியிருக்கிற அநேக காரியங்கள், தேவனுடைய வருகைக்கு முன்பாக அதில் வருகிற எல்லா ஆபத்திலிருந்தும் தப்பி நம்ம என்ன பண்ணோம்? பிழைப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் எதை நோக்கி தெரியுமா இருக்கணும்? நித்திய ஜீவனை நோக்கி தான் இருக்கணும், தவிர வேறு எதையும் நோக்கி இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்குங்க. எல்லாமே எதை நோக்கி இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கணும்? சொல்லுங்க. நித்திய ஜீவனை மாத்திரமே பேஸ் பண்ணி இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது, வேற எதுவுமே. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இது ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. இது அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது நிழலை போல கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும், எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம்
40ஆம் வசனத்திலிருந்து 44வது வசனம் வரையிலும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் என்ன சாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டாவென்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நல்ல கவனிங்க. இன்றைக்கு உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த காலங்கள் எவ்வளவு ஆகிறது என்று சொல்லி உங்களை நான் கேட்பேன் என்று சொன்னால், சிலர் சொல்வார்கள் 20 வருஷம் சொல்லுவாங்க, சிலர் 15 வருஷம் சொல்லுவாங்க, சிலர் 10 வருஷம் சொல்லுவாங்க, சிலர் 2 வருஷம் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நாம் பூரணப்பட்டு இருக்கிறோமா? நாம் நிறைவோடு வாழ்கிறோமா? நம்முடைய பரிசுத்தத்தின் நிலைமை எவ்வளவு இருக்கிறது? நம்முடைய விசுவாசத்தின் நிலை என்ன? நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து செயல்படுத்த இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசத்தின் ஓட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அந்த விசுவாசத்தின் நிலையும் பரிசுத்தத்தின் நிலையும் தேவ சமூகத்தை அனுபவிக்கிற நிலையும் தேவனுடைய சித்தத்தை செய்கிற நிலையும் எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டு இருக்கிறது அல்ல கீழே போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்க சொன்னால், ஒருவேளை இன்றைக்கு தேவனுடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா? உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டு இன்னைக்கு உணர்வு அடைங்க. ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? நல்ல ஆயத்தத்தோடு இருக்கணும். பாருங்க, எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியாயிரு. இங்கே பார்க்கிறோம், தீர்க்கதரிசி ஆகிய எசேக்கியா சொல்கிறார். என்ன சொல்றாரு? நீ முதல்ல என்ன பண்ணணும்? நீ ஆயத்தப்படணும். சரிங்களா? நீ ஆயத்தப்படு. பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஆயத்தப்படலைன்னா மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. குருடருக்கு குருடர் வழிகாட்ட முடியாது. அப்படி வழிகாட்டினா 2 பேரும் எங்கே தெரியுமா விழுவாங்க? குழியில் போய் விழுந்துருவாங்க. உங்கள் பரிசுத்தம் பூரணம் அடையாமல், உங்கள் விசுவாசம் பூரணம் அடையாமல், உங்கள் நீதி பூரணம் அடையாமல், உங்கள் சாட்சி மகிமுள்ள சாட்சியாக இல்லாமல், சரிங்களா, ஒரு நாள் ஒரு விசுவாசம், இன்னொரு நாள் அந்த விசுவாசம் இல்லாமல், சரிங்களா, வாழ்கிற வாழ்க்கை சீரான ஓட்டத்தில் இல்லாமல் இருக்கும்போது மற்றவர்களை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆயத்தப்படுத்த முடியாது. உங்கள் கணவனையோ, உங்கள் மனைவியையோ, உங்கள் பிள்ளைகளையோ, உங்கள் உறவுகளையோ, உங்கள் சகோதரனையோ சகோதரியோ, உங்களை சுற்றி இருக்கிறவர்களையோ ஆயத்தப்படுத்தவே முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆயத்தப்படாத வரையிலும் அது ஆயத்தமாக்கப்பட முடியாது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு இந்த வாழ்க்கையை வாழாதீங்க. ஏதோ வாழ்கிறோம், இந்த வாழ்க்கை போயிட்டுருக்குது. இல்லை, நீ நித்திய ஜீவனுக்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறாய். வேற ஒன்றுக்கும் கிடையாது. பரலோக வாழ்வுக்காக மாத்திரம்தான் அந்த கிருபை உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பரலோக வாழ்வுக்காக மாத்திரமே கர்த்தர் உங்களுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். பரலோக வாழ்வுக்காக மாத்திரமே ஒன்றுக்கும் உதவாத தரித்திரமாய் தாழ்ந்த நிலையில்
யாரும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில், புறக்கணிக்கப்பட்டு இருந்த நிலையில் இருந்த உங்களை என்னை என்ன பண்ணி கர்த்தர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அந்த தேவனுடைய ரத்தம் சிந்தினதற்கு காரணம், அவருடைய ஜீவனை கொடுத்ததற்கு காரணம், அவர் பாடுகளையும் அவமானங்களையும் ஏற்றதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்பது மாத்திரமே அல்லாமல் வேறொன்று இல்லை என்று சொல்லி இந்த நாளிலே தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இதை புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இதை புரிந்து கொள்கிற வாழ்க்கை அதுதான் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லி பார்த்தா ஒருவரும் இருக்க முடியாது. ஏன் இப்படிப்பட்ட குறைவுள்ள ஒரு வாழ்க்கை? ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு வாழ்க்கை? ஏன்னு சொன்னால் அந்த உணர்வு கிடையாது, அந்த பயம் கிடையாது. தேவன் சொல்கிறார்ல, நான் வருகிற நாள் உனக்கு தெரியாது, அந்த நொடி கூட உனக்கு தெரியாது. அதனால் ஆயத்தமாக அந்த விழித்திருன்னு சொல்கிற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் உணராது இருக்கிறபடினால தான் நம்முடைய வாழ்க்கை சரிங்களா இப்படிப்பட்ட பாதகத்துக்குள்ளாக இருக்கிறது. இன்றைக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்னைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் வந்தால் கூட நான் போயிடுவேன், அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வாழ்கிறீங்க பாருங்கள். அதுதான் பூரணமாக்கப்பட்ட வாழ்வு. அதைத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேறு ஒன்றும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறதில்ல. அது ஒரு கண்ணியை போல பூமியின் மேலே வரும், ஒரு கண்ணியை போல பூமியின் மேலே வரும். ஆதலால் உங்கள் இருதயங்கள் பெருந்தினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வந்து உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும். நீங்கள் ஆயத்தமாக இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எப்படி வருகிற உபத்திரவங்களுக்கு நீங்கள் நானும் தப்ப முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் தேவனுடைய வருகையில் கைவிடப்படுவீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களை ரிஜெக்ட் பண்ணுகிற ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்தால் எல்லா உபத்திரவங்களுக்கும் நான் எப்படி தப்ப முடியும்? வருகிற உபத்திரவங்கள் ரொம்ப வேதனையாக இருக்கும். அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகம் எப்போ உண்டாச்சோ சரிங்களா, அன்னிலேருந்து இன்ன வரையிலும் நடக்காத கொடுமையான உபத்திரம் நடக்குமா. அதுதான் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்போது இது எல்லாவற்றுக்கும் தப்ப வேண்டும். எப்போ தெரியுமா தப்ப முடியும் சொல்லுங்கள்? இப்போ வாழ்கிற வாழ்க்கை அதை வச்சு தப்பிக்க முடியாது. இப்போ பாடுற பாட்டு, இப்போ பாடுற ஜபிக்கிற ஜபம், இப்போ இருக்கிற இதெல்லாம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையானது பூரணப்பட்டு இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் பூரணப்பட்டு இருக்க வேண்டும், குறையில்லாமல் பூரணப்பட்டு இருக்க வேண்டும். அப்போத்தான் அந்த மிகுந்த உபத்திரவத்திற்கு நீங்களாலும் தப்ப முடியும். தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாக நிற்க விழித்திருந்து ஆயத்தமாய் ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவப்பிள்ளையே, முதல்ல நீங்கள் ஆயத்தமாயிடுங்க. இன்னைக்கு ஆயத்தமாகணும். பழைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டு இருக்க வேண்டும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதாகமத்தில் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி 2 பிரிவினர்களை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஏன் புத்தி உள்ளவர்கள்
ஏன் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த இந்த புத்தி உள்ளவர்களுக்கும் தீவட்டி கொடுக்கப்பட்டு இருக்கிறது, புத்தி இல்லாதவர்களுக்கும் தீவட்டி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. புத்தி உள்ளவர்களுக்கும் பாத்திரம் கொடுக்கப்பட்டது, புத்தி இல்லாதவர்களுக்கும் பாத்திரம் கொடுக்கப்பட்டது. புத்தி உள்ளவர்களுக்கும் எண்ணெய் கொடுக்கப்பட்டது, புத்தி இல்லாதவர்களுக்கும் எண்ணெய் கொடுக்கப்பட்டது. அப்போ ஏன் தீவட்டி எரிஞ்சிட்டு கொண்டு தான் இருக்கிறது, ஆனாலும் பாத்திரத்தில் எண்ணெய் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, ஒருவேளை மணவாளன் வர தாமதமாகும் என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் நினையாத நேரத்தில் வருவார் என்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? கன்னிகைகள் ஆயத்தமாக்கப்படணும், கல்யாண வீட்டிற்கு போகணும், மணவாளனை சந்திக்க புறப்படணும். அதனால் உங்களுக்கு தீவட்டிகள் எரிந்து கொண்டு இருக்கிறது. அதோடு கூட பாத்திரமும் எண்ணெயும் கொடுக்கப்படுகிறது. ஏன்? ஒருவேளை மணவாளன் வர தாமதமாகும், எந்த நேரத்தில் வருவார்னு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணும்? எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் இந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? தீவட்டி எடுத்துகிட்டு போனாங்க, ஆனால் பாத்திரத்தையும் எண்ணெய் என்ன பண்ணல? கொண்டு போகலை. பாத்திரத்தையும் எண்ணெயும் கொண்டு போகலை. சரிங்களா? என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக கொடுக்கப்பட்டது? பாத்திரமும் எண்ணெய் எதுக்கு கொடுக்கப்பட்டது? ஒருவேளை மணவாளன் வர தாமதமாகும், அந்த நேரம் தெரியாது, அதனால் எந்த நேரத்தில் வந்தாலும் ஆயத்தமாகணும். உன் தீவட்டி அணைந்து போகிற நேரம் வரும், அதற்குள்ள அணையாதபடிக்கு அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை ஊற்றி என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஆமாம். அப்போ மணவாளன் வர தாமதமாகிறது, எல்லாரும் உறங்க போகிறாங்க. திடீர் நடுராத்திரியிலே, சரிங்களா, மணவாளன் வருகிறான் என்கிற ஒரு சத்தம். எல்லாரும் தீவட்டியை ஆயத்தப்படுத்தும் பொழுது புத்தி இல்லாதவருடைய தீவட்டிகள் அணைந்து போகிறது. புத்தி உள்ளவர்களுடைய தீவட்டி அணைந்து போகிறதற்கு முன்னமே அவர்கள் அந்த பாத்திரத்தில் இருந்த எண்ணெயை எடுத்து ஊற்றி அந்த தீவட்டி என்ன பண்ணாங்க? அணையாமல் பாதுகாத்து கொண்டாங்க. ஆயத்தமாக இருந்தவர்கள் எங்கே போனாங்களாம் தெரியுமா? அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பார்க்கிறோம். மத்தேயு 25வது அதிகாரம் 10வது வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பார்த்தீங்களா? ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? நீங்கள் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருக்கீங்க? உங்கள் உறவுகள் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரமாக இது இருக்கிறது, தெரியுமா? இன்றைக்கி நம்முடைய கவலைலாம் என்ன தெரியுமா? எப்படி அதிகமாய் சம்பாதிப்பது, எப்படி சுகபோகமாய் வாழ்வது, எப்படி நம்முடைய தேவைகளுக்காக தேவனிடத்தில் சேர்வது, இம்மைக்காக மாத்திரம் தேவனிடத்தை அண்டிக் கொள்வது, இதெல்லாம் தேவைத்தான் இந்த உலகத்தில். இதெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். எப்போ தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை நீங்கள் தேடி ஆயத்தப்படும்போது எல்லாவற்றையும் ஒரு குறைவு இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆயத்தப்படுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம், தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லை என்று சொன்னால் கைவிடப்படுவது நிச்சயமாக இருக்கிறது. தேவன் கொடுக்கிற இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு உணர்வடைந்து தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி அணைந்து போகாதபடிக்கு நம்முடைய தீவட்டியை எண்ணெயினால் நிரப்ப கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அறிவுறுத்துகிறார். உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி பேசி கொண்டிருக்கிறார். அதை கீழ்ப்படிவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம்.
தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்.